நீ மௌலிது மார்க்கத்துல உள்ள வணக்கம்ங்கறீல, இந்த உலமாக்களுக்கு ஒரு சவால். பெரிய பெரிய விஷயம்லாம் வேணாம், விவாதம்லாம் வேணாம். ஒரு வருஷத்துக்கு முடிவு பண்ணிக்க. மௌலிது இபாதத் தானே, இபாதத் கூலி வாங்க கூடாது தானே. வீட்டுக்கு போய் சும்மா ஓதிட்டு வா. அஜர்த்த கூட்டிட்டு போங்க, அஜர்த்த மௌலிது ஓத வாங்க. வேணும்னு செய்யணும்னு நினைக்கிறேன். வேணும்னு 10 பேரு அஜர்த்த கூட்டி போங்க மௌலிதுக்கு. நல்லா ஓத சொல்லிவிட்டு நல்லா ஓதுனீங்க, அல்லாஹ் பரக்கத்தான கூலி தருவான், போயிட்டு வாங்க. அடுத்த ஜுமால என்ன பண்ணுவாரு? மௌலிது ஹராம்ன்றவாரு. வேலையத்து வேலையா இது? அவருக்கு ஏதோ கிடைக்கிறதுனால ஓத சொல்றாருங்க. காசுக்கு தானே ஓதுற தொழிலா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த மௌலிதுங்கிறது ஒரு வியாபாரமா நடக்குதா, இபாதத்தா நடக்குதா? வியாபாரம்னா என்னங்க? பார்பர் ஷாப் இருக்குது, சலூனுக்கு போறீங்க, 2 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 10 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 50 ரூபாய்க்கு அது ஒரு கட்டிங் இருக்கு. மௌலிதுல அந்த தரம் இருக்கா இல்லையா? 2 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 25 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 200 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு மௌலிது, பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மௌலிது, ஏழை வீட்டுக்கு ஒரு மௌலிது, முத்தவள்ளி வீட்டுக்கு ஒரு மௌலிது, சாதாரண மெம்பர் வீட்டுக்கு ஒரு மௌலிது. இது என்ன? இது எங்களை மாதிரி 5 ரூபாய் கொடுத்தா யானை 25 ரூபாய் கொடுத்தா சுபு வரைக்கும் நீட்டுறீங்க. இது என்ன? இது இதனாலதான் வேணாங்கிறோம். ரசூலுல்லாவை புகழக்கூடாது என்பதற்காக அல்ல, நீங்கள் ரசூலுல்லாவை புகழ்றீங்க என்று ஆத்திரப்பட்டு அல்ல. நபிகள் நாயகத்தை வயிற்று புலப்புக்கு பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய பாக்கெட் நிரப்புறதுக்கு அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணாதீங்க. அப்ப இந்த மௌலிதுங்கிறது ஒரு வியாபாரம். மொழி தெரியாத அந்த காலத்துல நம்மளை ஏமாத்தி என்ன பண்ணி விட்டாங்க? இதை ஓதுங்கன்ட்டாங்க. இது ஒரு நல்ல விளங்குது.